இல்லை, கள நிலவரம், அதாவது இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப சமீப காலத்துல இந்த 2-3 நடவடிக்கைகள்ல இந்த டங்ஸ்டன் அந்த சுரங்க விஷயமாகட்டும், இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி, எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். இதற்கு முன்பு இவர் மீது இருந்த குற்றச்சாட்டு செயல்படாதவராக இருக்கிறார், ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார் என்பது பண்றாரு. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு ஓரளவுக்கு ஆக்டிவா தான் இருக்காங்க. இல்ல, நம்ம கள நிலவரத்தை பார்க்கணும். திமுகவோட கூட்டணி, அந்த கூட்டணி வாக்குகள் நிச்சயமா நம்ம பாஜகவோட போக முடியாது. அப்ப அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அதே போல விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணிக்கு அதிமுகவுக்கு வரமாட்டார். அப்படியே அது வந்தாலும் அதிமுகவின் எதிர்காலத்துக்கு அது நல்லதல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அதிமுக வாக்கு வங்கி கரைக்கப்பட்டுரும். அப்ப நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய அந்த வாக்கு வங்கியை, அந்த தொண்டர் பலத்தை, அந்த அந்த விமர்சனம் பாஜக மேல தானே வைப்பாங்க இல்லையா? பாஜக மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு. அதே இடத்த விஜய்க்கு தரீங்களா? இல்லை, நீங்க அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அவருடைய பலம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவர் வருவாராங்கிறது தெரியல. நீங்க எடப்பாடி பழனிசாமி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தவறு தான் செய்தார். மாபெரும் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னாரு. அமைக்க முடியலன்னு தேர்தல் அறிவிச்ச அன்னைக்கே நம்ம தோத்துட்டோன்னு எல்லா கட்சிக்காரங்களும்